ஹாய், வெல்கம் டு அஸ்வினி டாட் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் சுக்கா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு, ரெட் சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர், சால்ட், டர்மரிக் பவுடர், ஒரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, 1/4 கிலோ சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன பட்டை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு வச்சுருக்கேன், ஒரு 10 மிளகு இருக்கும், 10லேருந்து 20 மிளகு இருக்கும். இதை சும்மா ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். வச்சு அரைச்சிக்க போகிறேன். இப்போ நான் திரும்பி ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை ஒன்று ஏற்றிக்கிறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் பவுடராக அரைச்சி வந்துடுச்சு. எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் வதக்கி கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கறி லீஃப் சேர்த்து சிக்கனை இறக்கி ஒரு வதக்கி அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட நான் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூட சிக்கனை போட்டு வதக்கிறேன். சிக்கனை வதக்கிறேன். இப்போது சிக்கன் வதங்கிட்டுருக்கு. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன். இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவும் கூட சேர்த்துக்கிறேன். தக்காளியை பிழிஞ்சி போட்ட மாதிரி விடுங்க. பச்சை மிளகா சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். இதில் இப்போ இந்த அரைச்சி வச்ச மசாலையும் சேர்த்துக்கிறேன். அப்படியே ட்ரை ரோஸ்ட்டாக எடுக்கணும். அதை இந்த சிக்கனை 10 நிமிஷம் சிம்மிலே வேக வச்சுக்கலாம். நடுவில் நான் 2 வாட்டி சிக்கனை பிரட்டி விட்டுருக்கேன். இப்போ சிக்கன் சுக்கா ரெடி. நான் பிளேட்டிங் போகிறேன். சிக்கன் சுக்கா ரெடி. சாப்பிட வாங்க.